Like to move on to Ravi Mohan sir. Into a personal favorite aanu. I still remember watching Santosh Subramaniam when I was a kid and being crazy about you. Anna thottu njan valliyoru fan aanu. And Ravi sir, ഞങ്ങൾ എപ്പോഴും സിനിമ ഓക്കെ സോ രവി സർ അന്ന് തൊട്ട് നമ്മളെപ്പോഴും മോസ്റ്റ്ലി കാണുന്നത് ഭയങ്കര സ്വീറ്റ് ക്യാരക്ടേഴ്സ് ഒക്കെ പ്ലേ ചെയ്താണ്. പക്ഷേ ഈ ട്രെയിലറിൽ ഞങ്ങളെയൊക്കെ ഞെട്ടിച്ചു. ബിക്കോസ് യു ആർ പ്ലേയിങ് എ ക്യാരക്ടർ വിത്ത് വില്ലൻ ഷെയ്ഡ് ആൻഡ് യു ലുക്ക് വെരി ഫിയേഴ്സ് ആൻഡ് പവർഫുൾ. അപ്പോൾ എങ്ങനെയുണ്ടായിരുന്നു ഈ ഒരു വില്ലൻ റോൾ ചെയ്ത എക്സ്പീരിയൻസ്? எல்லாருக்கும் வணக்கம். காலேஜ் படிக்கிறேன்னாலும் சொல்லியிருக்கலாம், சந்தோஷம். உங்களை ஸ்கூல் படித்து குட்டி குழந்தைன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நிறைய ஃபெயில் ஆகி சரி சரி. ரொம்ப வெரைட்டியாக இருந்தது இந்த ரோல் பண்ணும்போது. ஏன்னா இது வரைக்கும் அந்த ஒரு ஆக்டருக்கு கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க, அந்த உண்மை அந்த கேரக்டர் கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க, அந்த எமோஷன்ஸ் கண்ணில் தெரியும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் போராடி ஹீரோஸை அந்த ஒரு ரைச்சியஸ் ஐஸில் கேமராவை பார்க்கணுன்னு எப்போவுமே தோணும். பட் இந்த வாட்டி என்னென்னா அந்த ரைச்சியஸ்னஸ் வந்துட்டு ரிவர்சல் ரோலில் எனக்கு தோணுச்சு. இன் சென்ஸ் நான் நினைக்கிறது கரெக்ட், ஒரு சின்ன அகம்பாவம் இருக்கும் அந்த கிரே ஷேடில். அந்த ஒரு அகம்பாவம் எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. அது இந்த மாதிரி கிரே ஸ்கேல் இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணால் தான் அது வரும். ஸோ அது பார்க்கும்போது, நான் பண்ணும்போது, மானிட்டரில் பார்க்கும்போது, டைரக்டர் ஓகே சொல்லும் போது ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது எனக்கு கண்டிப்பாக. ஸ்கில்ல எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. மை ஸ்கில் இஸ் அட் த சேம் லெவல் ஆர் ஈவன் பெட்டர். தட்ஸ் வாட் ஐ ப்ரே எவ்ரி டே. பட் யூனோ அவுட்புட் பார்க்கும்போது எஸ், அந்த ஒரு அகம்பாவம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தெரிஞ்சுது. தட்ஸ் வாட் கிரே ஸ்கேல் இஸ், ஐ திங்க்.